இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நோட்பேட் டிசைனை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம பிக்சார்ட்ன்ற மொபைல் அப்ளிகேஷன்லேயே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு வந்து காட்டுறேன், வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதில் எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே பேக்ரவுண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு கலருமே சூஸ் பண்ணாமல் வெறும் எம்டி பேக்ரவுண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல்ஸுன்ற ஆப்ஷனில் கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் கீழே. அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட அந்த பேக்ரவுண்டை கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி கிராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு சில பேக்ரவுண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஷேப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஷேப்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் அதே ஷேப்பில் போயிட்டு அதே ஸ்கொயரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். கலரில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து 2 கலர் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலராக வந்து என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணும்னோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷனை பொறுத்தது இது. செகண்ட் கலர் வந்து நான் வந்து ஒயிட்டே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதை உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ அகைன் நான் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர்ஸில் போயிட்டிங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி ஓகே கொடுத்துட்றீங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பேக்ரவுண்டில் நம்ம ஒரு சில அந்த டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அலைன் பண்ணோம். நான் வீடியோவில் அலைன் பண்ணுற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி உங்களோட டெக்ஸ்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் செலெக்ஷன் வந்து கொடுக்கணும். நீங்கள் நோட்பேட் ரெடி பண்ணாலும் என்ன தான் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணாலும் அதுக்கான ஃபாண்ட் செலெக்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த நோட்பேட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதுக்கான ஃபாண்ட் செலெக்ஷன் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபாண்ட் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதில் இங்கே ஃபாண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி மேலே சி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து
மை ஃபாண்ட்ஸ். அதாவது இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும். இந்த ஃபாண்ட்ஸை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தமிழ் ஃபாண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஆட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ் ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். இது எப்படி ஆட் பண்ணுறது, இந்த ஃபாண்ட்டெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபாண்ட் செலெக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபாண்ட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்டுக்கான கலரை வந்து கொடுக்குறோம். அந்த கலரை வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கலர் செலெக்ஷன் வந்து ஓகே ஆல்மோஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கூட கொடுத்துக்கலாம். நான் இந்த போல்ட் ஃபாண்ட்டுக்கு மட்டும் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷேடோ ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேடோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன் வந்து நான் ஒரு சின்ன லோகோ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த லோகோ வந்து உங்களோட ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட நீங்கள் ஆல்ரெடி இந்த லோகோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லோகோவை நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த லோகோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, நம்ம லோகோவும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே,
ஒரு ஃபைனலான நோட் பேடோட டிசைன் இதுதான். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட் பேடே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.